வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஜீரா ரைஸ் தான் பார்க்கணுங்க. சிம்பிளான ஒரு இது. இப்போது வடச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அதுக்கு 4, 5 முந்திரி பருப்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதுக்கு 2 ஸ்பூன் ஜீரகம். இதுக்கு மெயினே ஜீரகம் தான். 2 ஸ்பூன் நெய்யில் வறுக்கையில் மனம் சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு அது அரிசி கழிஞ்ச தண்ணியே கழிஞ்சு ஊற்றிட்டு ஊற வச்ச அரிசி தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். மணமாக இருக்கும். இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு கொதி வந்ததையுமே நம்ம இப்போ ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு இது நல்லா ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுக்கலாங்க. சிம்லேயே வச்சு பாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா 3/4% வெந்துருச்சுங்க. 75% வெந்துருச்சு. இன்னி கொஞ்சம் வேகணும். அதை நம்ம தம் போட்டு விட்டுறலாங்க. இப்போ இடிகளில் வச்சு விட்டுறலாம். தட்டு போட்டு மூடி இடிகளில் எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ஒன்று ரெடி பண்ணுறேங்க. அதுக்கு வெங்காயம் 10, 15 சின்ன வெங்காயம், புதினா, தக்காளி. இந்த கிரேவி உருளைக்கிழங்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணியுமே வச்சு ஒரு கிரேவி தான் ரெடி பண்ணுறேங்க. இதுக்கு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று போட்டு பிரியாணி இலை ஒன்று போட்டுடலாங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுருக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுமே இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கட் பண்ணதுமே இப்போ 1 ஸ்பூன் கட் பண்ண வெங்காயம் போட்டு வணக்கினதுமே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் போட்டு வணக்கிக்கலாங்க. இது நல்லா வணக்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, புதினா, சின்ன வெங்காயம், இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது நல்லா பச்சை வாசம் போக வணஞ்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு பொடி 1 ஸ்பூனு, ஒரு குட்டி ஸ்பூனில் கரம் மசாலா தூள் 1, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு கலக்கி விட்டு மல்லித்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம், நான் போடலைங்க. நல்லா 1 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி உரித்து கழுவி போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் போட்டாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி விடலாம். ஒரு கொதி விட்டதுமே பச்சை பட்டாணி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க. அதனால் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ ஒரு கொதி வந்ததுமே ஒரு கொதி வருங்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. 2 செல் தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, முந்திரி ஒரு 4, 5 போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இப்போ கொதி வந்துருச்சுங்களா. இப்போ 2, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் போட்டுடலாங்க. இதையும் போட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்க்கல, ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இது போட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்தது மறுபடியும் எடுத்துடலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியெல்லாம் கரெக்டாக இஞ்சி வந்திருக்கு. ரொம்ப திக்காயிடுச்சு பாருங்களேன். திக்காயிட்டு வருது. போதும் இந்த அளவுக்கு. நம்ம கொஞ்சம் இது டேஸ்ட்டு கிடைக்க கொஞ்சம் சர்க்கரை, மல்லித்தழை, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.